everyone. So நம்ம aptitude and mental ability ல இருக்கக்கூடிய previous year question papers discussion பார்த்துட்டு இருக்கோம். So already 9 question papers கிட்ட பார்த்துட்டோம். So இது 10th question paper. So இது வந்து பாத்தீங்கன்னா assistant director of fishery department ல நடந்த exam question paper தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏன் மேம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு எங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க, சமச்சீர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ குரூப் 4க்குமே சமச்சீர்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின்ஸையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னாலே நமக்கு தெரியும் 25 கொஸ்டின்ஸ். ஸோ 25 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் 25 அவுட் ஆஃப் 25 வாங்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஷார்ட்கட்டில் தான் எல்லாமே பார்த்துப்போம். ஸோ அது உங்களுக்கு டைம் சேவிங்கும் கொடுக்கும், அட் த சேம் டைம் அக்யூரேட் ரிசல்ட்டும் கிடைக்கும். ஓகே, சரி. நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் 4க்காக வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிக்கணுமோ அந்த எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கிளாஸ் நடத்தி அதை வீடியோவா கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபுல் கோர்ஸ். ஸோ இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இதுலேயே உங்களுக்கு சிலபஸ் ரிலேட்டடா வரக்கூடிய சமச்சீர் கண்டென்ட், ஓல்டு சமச்சீர், நியூ சமச்சீர் எல்லாமே உங்களுக்கு இதுலயே கவர் ஆயிடும். இதை தாண்டி நீங்க வேற எதுவுமே படிக்க வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாம இது கூட உங்களுக்கு டெஸ்ட் பேக்கும் வந்துடும். ஸோ ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சது யூனிட் வைஸ் டெஸ்ட், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா நடத்தி முடிச்சாச்சுன்னா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் சேர்த்து அது தனி டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் ஓவரால் மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு இந்த பேக் கூடயே வந்துடும். ஓகே, ஸோ அதுவும் டெஸ்ட் எல்லாமே டைமர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இங்கே நீங்க டைமிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. அது மட்டும் இல்லாம இது என்னதான் ஆன்லைனா இருந்தாலுமே இதுலயுமே உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை நீங்க உடனுக்குடனே கிளியர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இதுல இருக்கு. ஓகே, ஸோ எல்லா டாபிக்குமே கிளாஸ் நடத்தி அதை வீடியோவா கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த பேக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. இனி கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், at what rate percent compound interest will rupees 625 amount to rupees 900 in 2 years? ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது என வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ரேட் பர்சன்டேஜ். ஆர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்களே, என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அமௌண்ட் எழுதிக்கோங்க. பிரின்சிபலா அமௌண்ட்டே எழுதிக்கோங்க. பிரின்சிபல் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 625. அசல் வந்து 625 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 900ன்னு கொடுத்துருக்காங்க. என் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இங்க இருக்க வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அதே n ஈக்குவல் டு 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களா, கியூபிக் ரூட் எடுங்க. இங்க n 2 இயர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், ரூட் ஆஃப் 625 ரூட் ஆஃப் 900. அப்ப ஆன்சர் என்ன வரும், இங்க 25 வரும், இங்க 13 வரும். கரெக்டா, 625க்கு ரூட் எடுத்தா 25, 900க்கு எடுத்தோம்னா 30. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 5 rupees. ஸோ அப்ப பிரின்சிபல் எனக்கு 25 ரூபாயா இருந்தா எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. புரியுதா நான் சொல்றது? பிரின்சிபல் அமௌண்ட் அசல் 25 ரூபாயா இருந்தா எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து எனக்கு 5 ரூபாய் கிடைக்குது. அப்ப 25 ரூபாய்க்கு 5 ரூபாய் வட்டினா எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளவுக்கு தான் பார்ப்போம், 100 ரூபாய்க்கு தான் பார்ப்போம். ஏன்னா வட்டினாலே 100 ரூபாய்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். ஸோ அப்ப 100 rupeesக்கு எவ்வளோ. ஸோ அப்ப கேன்சல் பண்ணுவோமா, இது வந்து 5 times வரும், இது 1 time வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணா இது 1 time, இது 20. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், எனக்கு 20% அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஃபார்முலாவே இல்லாமலே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த HCF ஆஃப் 252525 அண்ட் 363636. ஸோ இந்த எண்களுடைய மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க எல் மெத்தட்ல போட்டாலும் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் நம்ம போட்டுக்கலாம், தொடர் வகுத்தல் முறை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் பாருங்க, இதானே பெரிய நம்பர், அதை உள்ள போட்டுக்கோங்க. 363636 இதை உள்ள போட்டுட்டு ஸோ சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கோங்க. ஸோ பெரிய நம்பரை சின்ன நம்பரால வகுக்க போறோம், டிவைட் பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன வரும், ஸோ இந்த இதுக்குள்ள இது எவ்வளவு டைம் தான் இருக்கும், கண்டிப்பா ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ அந்த கோஷன்ட்டை இங்க எழுதிக்கோங்க. ஓகே, அப்ப ரிமைனிங் எவ்வளவு வருது, 1 time போட்டோம்னா
25 வரும். ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு எனக்கு? ஸோ 1 1 தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய இப்போ நம்ம இங்க எந்த நம்பரால டிவைட் பண்ணுமோ அந்த நம்பரை இப்போ உள்ள போட்டுக்கணும். இங்க வெளியே போட்ட நம்பரை இப்போ உள்ள போட போறோம். ஸோ அப்போ என்ன வரும்? 25 25 25. ஸோ இப்போ எத்தனை டைம் போடலாம் நம்ம? 2 டைம்ஸ் தானே போட முடியும். 3 டைம்ஸ்க்கு போட்டோம்னா 3 3 3ன்னு போயிடும். அப்போ 2 டைம்ஸ் தான் போடணும். அப்போ என்ன வரும் எனக்கு? 2 2 2 2 2 2ன்னு வரும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ வரும் எனக்கு? 3 0 3 0 3. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இங்க வெளியே இருக்க நம்பர் இப்போ நம்ம உள்ள போட போறோம். இப்போ 111 அப்படின்னு வரும். 111 111. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ டைம் வரும்? ஸோ இதுல பார்த்தாலே தெரியுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ்னு போடலாம். 4 டைம்னு போட்டோம்னா என்ன வரும்? 3 4s 12ன்னு வந்துடும். அப்ப 3 டைம்ஸ் தான் போட முடியும். 3 டைம்ஸ் போட்டா என்ன வரும் எனக்கு? 9090 கிடைக்கும். இப்ப டிவைட் பண்ணுமா? 11ல 9 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2 0. அடுத்து என்ன வரும் எனக்கு? 2 0 2 வந்து வரும். ஸோ இதான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ ஓகே 2 0 2 0 2ன்னு வருது. அப்ப இப்ப என்ன பண்ணும்? இந்த நம்பரை உள்ள போடணும். ஸோ நான் இங்கே கண்டினியூ பண்றேன். ஸோ இங்க எழுதுறேன். ஸோ 2 0 2 0 2ன்னு இருக்கு. ஸோ இப்போ உள்ள எந்த நம்பர் போடணும்? இங்க வெளியே இருக்க நம்பரை உள்ள போடணும். 3 0 3 0 3. ஸோ இப்போ இது எத்தனை டைம் வரும்? ஒரு டைம் தான் வரும். அப்ப 2 0 2 0 2. ஓகே. அப்ப ரிமைனிங் எவ்வளவு வரும்? 1 0 1 0 1. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இங்க இருக்க நம்பரை உள்ள போடணும். 2 0 2 0 2. ஸோ இப்போ என்ன வரும்? 2 டைம்ஸ் போடலாமா? 2 டைம்ஸ் போட்டா என்ன வரும் எனக்கு? 2 0 2 0 2ன்னு வரும். ஸோ இப்போ ரிமைனிங் 0. அப் டு ரிமைனிங் 0 வர்ற வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப ஸ்டெப் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ அப்ப இப்ப என்னோட ஹெச்எஸ்சிஎஃப் என்னன்னா இங்க வெளியே இருக்குல்ல இந்த நம்பர் தான் என்னோட ஹெச்எஸ்சிஎஃப். இதை நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறது இப்போ 10101 தான் ஹெச்எஸ்சிஎஃப். லாஸ்டா எந்த நம்பரால டிவைட் பண்ணிருக்கோமோ அந்த நம்பர் தான் என்னோட ஹெச்எஸ்சிஎஃப். இதான் கண்டினியூஸ் டிவிஷன் நம்பர். பெரிய நம்பருக்குலாம் இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க போடுற எல் டைப்பை விட இது ஈஸியா இருக்கும். இல்ல கண்டினியூஸ் சப்ட்ராக்ஷன் மெத்தடும் இது பண்ணலாம். தொடர் கழித்தல் முறையும் பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 36 36ன்னு இருக்கா, அதை நம்ம மைனஸ் பண்ணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? திருப்பி பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும். இப்படியே நீங்க 0 வர்ற வரைக்கும் போட்டுட்டே போகணும். அதை விட இது டிவிஷன் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் த பிரைஸ் ஆஃப் ஊர்து தால் ஆஃப்டர் 25% இன்க்ரீசஸ் 1875 per bag. Find the original price of the ஊர்து தால் per bag. 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 1875 எனில் அதனுடைய அசல் விலை என்னன்னு கேட்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்க. 25% இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எப்பவுமே பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் பிரைஸ் நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? 100% எடுத்துப்போமா? இந்த 100% கூட 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எனக்கு எவ்வளவு ஆகுது? 125% இருக்கு. இந்த 125% தான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 1875 கொடுத்துருக்காங்க. 125% 1875. ஒரிஜினல் பிரைஸ் நம்ம என்னன்னு வச்சுப்போம்? 100% வச்சுப்போம். அப்ப அந்த 100% எவ்வளவு? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சால்வ் பண்ணலாமா? 125ஆல டிவைட் பண்ணோம்னா இது 1 டைம் வரும். இது 1 டைம். ரிமைனிங் 62 வரும். அப்ப 625னா 5 டைம்ஸ் வரும். அப்ப 15 into 100 அப்படிங்கிறப்ப 1500ன்னு கிடைக்கும் எப்பவுமே. ஸோ இந்த இதெல்லாமே டிவைட் பண்ணுவோம். கிராஸ்ல இருக்கிறது மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே டிவிஷன்ல தான் வரும். ஓகே. சரி. அப்ப 1500ங்கிறதா கரெக்டான ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரிஜினல் பிரைஸ் 100% எடுத்துக்கோம். அந்த 100%ல 25% எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? 1875 கிடைக்குதா? அப்போ 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது 125%. அந்த 125% தான் எனக்கு 1875 ரூபாய். அப்ப 100% எப்படி? ஓகேவா? Next, in a certain code, medicine is coded as EOJDJEF. Then how is computer written in the same code? ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் அப்படிங்கறத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. சோ அப்ப கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாப்போமா? மெடிசின் இருக்கு. சோ என்ன வருது? EOJDEF. EOJDJEF. ஓகே. சரி.
இப்போ இதுக்குள்ள என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களால டைரக்டா ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியல, ஜஸ்ட் இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாமே நம்பர் எழுதிடுங்க. எம்கான நம்பர் என்ன 13. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷார்ட்கட் வந்துட்டு நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருப்போம். ஓகே, ஏன்னா A to Z எழுதி அதுக்கான நம்பர் போட்டு அப்புறம் சால்வ் பண்ணீங்க, தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்ப பார்த்ததுமே ஒரு லெட்டருக்கான நம்பரை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது நம்ம ஷார்ட்கட்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கோர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஈக்கான நம்பர் 5, டிக்கு 4, ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 9, சிக்கு வந்து 3, ஐக்கு 9, எண்ணுக்கு 14, ஈக்கு 5. அதே போல இதுக்கு எழுதணும்னா என்ன வரும்? ஈக்கு 5, ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 15, ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா 10, டிக்கு வந்து 4, ஜேக்கு 10, ஈக்கு 5, எஃப்க்கு 6, எம்முக்கு 30. அப்ப என்ன ஆயிருக்கு? ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இங்க பாருங்க, இங்க 13 இருக்கு, இங்க 5 இருக்கு, ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப டைரக்டா எந்த ரிலேஷனுமே இல்ல. அப்ப ரிவர்ஸ்ல ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. ரிவர்ஸ்ல பார்த்தா இருக்கா? இங்க இ இருக்கு, இங்க 5, இங்கேயும் நம்பர் 5 இருக்கு. அப்ப என்ன இருக்கு? ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்க 14 இருக்கு, இங்க 15 இருக்கு. அடுத்து இங்க 9 இருக்கு, இங்க 10 இருக்கு. 3னா 4, 9னா 10, 4னா 5, 5னா 6, 13 அப்படியே எழுதிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 2 லெட்டரை அப்படியே எழுதிருக்காங்க. இன்பிட்வீன்ல இருக்கதா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. அதுவும் ஒரு நம்பர் ஆட் பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப அதே தானே கம்ப்யூட்டருக்கு வரும். கம்ப்யூட்டர் இதுக்கான நம்பர் என்ன? சிக்கு வந்து 3, அடுத்து ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 15, எம்க்கு 30, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 16, யூக்கு வந்து பாத்தீங்கன்னா 21, டிக்கு 20, ஈக்கு வந்து 5, ஆருக்கு 80. ஓகே, சோ அப்ப என்ன வரும்? சோ அப்படியே ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அவங்க எந்த சேஞ்சுமே பண்ணல. அப்ப ஆர் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ல எழுதணும். இ 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 6, 20க்கு நெக்ஸ்ட் நம்பர் 21, 21க்கு நெக்ஸ்ட் நம்பர் 22, அடுத்து 16க்கு நெக்ஸ்ட் நம்பர் 70, 13க்கு நெக்ஸ்ட் நம்பர் 14, அடுத்து 15க்கு நெக்ஸ்ட் நம்பர் 16, அடுத்து அந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். அப்ப இதுக்கான நம்பர்ஸ் அப்படியே எழுதுவோமா? 6க்கான நம்பர் என்ன? எஃப், 21னா யூ, 22னா வி, 17 அப்படின்னா என்னது? Q. ஓகே, அடுத்து 14 அப்படின்னா என்ன? N, அடுத்து 16னா என்னது? எனக்கு வந்து P, 3னா C. ஓகே, சோ அப்ப அது எங்க இருக்குன்னு பாருங்க. R, F, U, V, Q, N, P, C. ஓகே, சோ ஆப்ஷன் சி. இங்க எல்லாம் ஒரு நம்பர் தான் ஆட் ஆயிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால டைரக்டாவே நீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதாமலே நீங்க சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக தான் இந்த நம்பர் எழுதி சொல்லிருக்கேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா +2 ஆட் பண்ணிருப்பாங்க, சம்டைம்ஸ் +5 பண்ணிருப்பாங்க, சம்டைம்ஸ் -5 பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த நம்பர்ஸ் போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் அட் மீன்ஸ் into, C means division, percentage means plus and dollar means minus, then இதற்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணுவோமா? 6%, 12C, 3 at 8 $3. ஓகே, சோ அப்ப 6 பெர்சன்டேஜ்னா என்ன சொல்லிருக்காங்க? பிளஸ் சொல்லிருக்காங்க. 6 + 12. C னா என்ன சொல்லிருக்காங்க? டிவிஷன் சொல்லிருக்காங்க. டிவைடட் பை 3. அட்டுனா என்ன சொல்லிருக்காங்க? இன்டு 8. டாலர்னா என்ன சொல்லிருக்காங்க? -3 கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அப்ப இந்த மாதிரி வந்தா என்ன போடணும்? போர்ட் மாஸ் அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அப்புறம் ஆஃப், அப்புறம் தான் டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்ப என்ன ப்ரையாரிட்டி? டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுவோமா? 6 + 12 டிவைடட் பை 3னா என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். இன்டு 8 -3. அடுத்து பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் இருக்கு. அப்ப அடுத்த ப்ரையாரிட்டி எதுக்கு? மல்டிபிளிகேஷனுக்கு தான் கொடுக்கணும். அப்ப 6 + 4 8 எவ்வளோ? 32 -3. பிளஸ் மைனஸ் அடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் இருக்கு. இது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி. ஸோ நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப 32 + 6 இல்ல 6 - 3 என்ன வரும்? 3. 32 + 3 என்ன வரும்? 35ன்னு வரும். ஸோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. A and B together can do a piece of work in 8 days, but A alone can do it in 12 days. How many days would B alone take to do the same work? ஒரு வேலையை AB இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். A மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். B மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்ப ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா? 8 நாள்ல முடிக்கிறாங்களா? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டேஸ், அடுத்து வந்து டோட்டல் ஒர்க் எழுதணும், அடுத்து 1 day ஒர்க் எழுதணும். ஓகே, ஸோ அதை எப்படி எழுதுன்னு சொல்றேன். ஏ அண்ட் பி சேர்ந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க, ஏ மட்டும் சேர்ந்து 12 நாள்ல முடிக்கிறாங்க.
ஸோ அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்னா ஒண்ணுமே கிடையாது, இது ரெண்டுக்கும் சேர்த்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் 12க்கும் 8க்கும் என்ன எல்சிஎம் வரும்? ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க எல் மெத்தட்லாம் பொண்ணணும் இல்லை, இது ரெண்டுல எது பெரிய நம்பர்னு பாருங்க. 12 தான் பெரிய நம்பர். இந்த 12 8 எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னன்னு பார்க்கணும். 12க்கு நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன? 24. அந்த 24 8 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். அப்ப 24 தான் என்னோட எல்சிஎம். அப்ப அந்த 24ங்கிறது தான் என்னோட டோட்டல் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஒன் டே ஒர்க் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கையும் நம்பர் ஆஃப் டேஸையும் டிவைட் பண்ணீங்கன்னா ஒன் டே ஒர்க் கிடைக்கும். அப்ப 24/8 என்ன வரும்? எனக்கு 3 வரும். 24/12ங்கிறப்ப 2 கிடைக்கும். இப்ப ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிக்கிறாங்க, ஏ மட்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க. அப்ப பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளவு? பிஸ் ஒன் டே ஒர்க். ஸோ ஏயும் பியும் சேர்ந்து 3 ஒர்க்கு, ஏ மட்டும் 2 ஒர்க்குனா பி எவ்வளவு வரும்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா வருமா எனக்கு? அப்ப பிஸ் ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1. அதாவது இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன வரும்? ஏ பிளஸ் பி மைனஸ் ஏன்னா ஏ கேன்சல் ஆயிடும், பி வரும். அப்ப பியோட ஒன் டே ஒர்க் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்காங்க, பி அலோன் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் பி, number of days required for B to complete the work. So அப்ப என்ன பண்ணணும்? So total work divided by one day work. So அப்ப என்ன ஒரு total work 24, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க. அப்ப 24 ஒர்க் முடிக்க எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? 24 நாள் எடுத்துப்பாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், a solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of a solid cone of same radius. The height of the cone is அப்படின்னு கேட்கிறாங்க. x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்க்கு கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னாலே அங்க என்ன சேமா இருக்கும்னா வால்யூம் தான் சேமா இருக்கும். புரியுதா? ஒரு ஷேப்ல இருந்து அது என்ன வேணாலும் இருக்கலாம், கியூப்ல இருந்து கியூபாய்டா இருக்கலாம், இல்ல கியூபாய்ட்ல இருந்து கியூபா இருக்கலாம், இல்ல ஸ்பியர் டு சிலிண்டரா இருக்கலாம், இல்ல ஸ்பியர் டு கோனா இருக்கலாம், இப்படி எந்த ஷேப்பா வேணாலும் இருக்கட்டும். ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்க்கு மாத்துறாங்க அப்படின்னாலே அங்க காமனா இருக்கக்கூடியது வால்யூம் தான். ஸோ அப்ப இங்க என்னதுன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ், வால்யூம்னா கன அளவு. ஸோ அப்ப வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ஸோ அப்ப வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன? ஸ்பியர் கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளோ? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரேடியஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணலாமா? இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிடும், பைக்கு பை கேன்சல் ஆயிடும். ஸோ ரேடியஸ் சேம்னு சொன்னனால இந்த ஆரும் இந்த ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஹெச் மட்டும் இருக்கு. ஹெச்சோட வேல்யூ என்ன? எனக்கு 4r கிடைக்கும். இங்க r தான் எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 4 into x. அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 4x சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the principal which amounts to ₹169 in 2 years at 4% per annum in compound interest. ஒரு அசலானது ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் 169 மாறுகிறது எனில் அதன் மதிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்னதுங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க? எண்ணும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? எப்பவுமே அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்ததுதான் எனக்கு என்னது? அமௌண்ட். அப்ப எப்பவுமே பிரின்சிபலை நான் 100% வச்சுப்பேன். பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இங்க எவ்வளவு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறப்ப வருஷத்துக்கு வருஷம் வட்டி மாறும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸிவ் பர்சன்டேஜ்ல போட்டுக்கலாம். அப்படின்னா என்னன்னா 4 + 4 + 4 into 4/100. ஸோ கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முதல் வருஷமும் 4, அடுத்த வருஷமும் 4, அதுக்கப்புறம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை 100ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? எனக்கு 8.16% கிடைக்கும்.
ஸோ அப்போ 8.16%. அப்போ அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது? 108.16% கிடைக்குது. அப்போ இந்த 108.16% தான் எனக்கு எவ்வளோ? 169. ஸோ அப்போ 108.16% 169னா எனக்கு 100% எவ்வளோ? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 10816 அப்படிங்கிறது 16900 எடுத்துக்கிறேன். இங்க 100% இருக்கு. சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எதால சால்வ் பண்ணலாம்? 4ஆல சால்வ் பண்ணலாமா? 4ஆல சால்வ் பண்ணா 2 4s are 8, ரிமைனிங் 2 7 4s are 28. இங்க 1 கேன்சல் ஆகாது, ஸோ 0. அடுத்து 4 டைம். ஸோ அடுத்து இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் எனக்கு? 4 4s are 16, 2 4s are 8, ரிமைனிங் 1 2 4s are 8, 5னு வருது. அடுத்து எதால கேன்சல் பண்ணலாம்? 3ஆல பண்ணலாமா? ஸோ நம்ம இங்க அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துப்போம். ரொம்ப அக்யூரேட்டா நம்ம இதெல்லாம் வந்து டிவைட் பண்ணணும்னு இல்லை. ஓகே சரி, ஏன்னா இப்ப 3ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 9 3s are 27, தென் வந்து பாத்தீங்கன்னா 0 1 பாயிண்ட் சம்திங் 33 சம்திங்னு போகும். தென் இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் எனக்கு? 1 டைம் 4 டைம், தென் வந்து பாத்தீங்கன்னா 0, அடுத்து 8 4s are 24, ரிமைனிங் 1 3 3ன்னு கிடைக்கும். அடுத்து இதை வந்து என்ன பண்ணலாம்? 3ஆல கேன்சல் பண்ணலாமா? 3ஆல பண்ணலாம்னா என்ன வரும் எனக்கு? இல்ல 9ஆல பண்ணிடுவோம். 9ஆல பண்ணோம்னா 1 டைம் 0 0.13 அப்படிங்கிறப்ப 100.1 சம்திங்னு வருது. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் எனக்கு? 1 டைம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ? 5 இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணலாம், 5 9s are 45, ரிமைனிங் 5, தென் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் எனக்கு? 6 9s are 54, ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அடுத்து 4னா என்ன வரும் எனக்கு? 4 வரும் சம்திங் 156 பாயிண்ட் சம்திங்னு போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க 100.1ன்னு இருக்கு. அப்ப நம்ம 100ன்னு எடுத்துக்கலாமா? இந்த 100 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, இங்க நமக்கு எங்க 156ன்னு வருது? ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் 156 பாயிண்ட் சம்திங் இருக்கு. நம்ம இங்க அக்யூரேட்டா நம்ம வந்து டிவைட் பண்ணாதனால இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வேரி ஆயிருக்கு. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the simple interest for 2 years on rupees 4,000 at the rate of interest 5% per annum கேட்டிருக்காங்க. ரூபாய் 4000க்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ரொம்ப சிம்பிளாவே போட்டுடலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வந்து 4,000 கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கொடுத்துருக்காங்க, என் வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வருஷம் வட்டி மாறாது. இந்த வருஷம் 5%னா அடுத்த வருஷமும் 5% தான் இருக்க போகுது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் 5%னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் எவ்வளவு இருக்கும் எனக்கு? ஸோ R = 5 × 2 அப்படிங்கிறப்ப 10% கிடைக்கும். ஸோ அதாவது முதல் வருஷம் 5%, அடுத்த வருஷமும் 5%. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும் எனக்கு? 5 + 5 10% வரும். அதான் இங்க போட்டிருக்கேன். அப்படியே 5 × 2ன்னு 10% எடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதா? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% ஆஃப் பிரின்சிபல் 4,000, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஒரு நம்பருக்கு 10% கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க, அவ்வளவுதான். 400 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி. இல்ல நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100ல போட்டீங்கனாலும் இதே தான் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் பெரிய நம்பர்லாம் வர்றப்ப நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுவும் நமக்கு பெர்சன்டேஜ்ல நம்ம ஈஸியா கால்குலேட் பண்றது ஷார்ட்கட்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 3 numbers are in the ratio 4:5:6 and their average is 25. Then the largest number is கேட்கலாம். 3 எண்களின் விகிதம் வந்து 4:5:6, அதனுடைய சராசரி 25. அதில் மிகப்பெரிய இந்த மாதிரி ரேஷியோ வச்சு கொடுத்துட்டாலே ரொம்ப சிம்பிள். 3 நம்பர் இருக்கு, ABCன்னு எடுத்துக்கிறேன். அதோட ரேஷியோ எவ்வளவா? 4:5:6. இப்ப ஆவரேஜ்னு கொடுக்கலாம், இல்ல சம்னு கொடுக்கலாம், இல்ல ப்ராடக்ட்னு கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கட்டுமே. அதை வந்து நீங்க எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறீங்க? இங்க இருக்க ரேஷியோக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறீங்க. அது எப்படி அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோடைய ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ரேஷியோடைய ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 15 கிடைக்குமா? ஆட் பண்ணா 6 + 4 10, 10 + 5 15. 15 divided by average. ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம்? sum divided by n.
ஸோ அப்ப சம் வந்து இதை ஆட் பண்ணா 15 கிடைக்குது. என்னன்னா இங்க மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ டிவைடட் பை 3 போடுது. அப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு இந்த 5 கிடைக்கும். இந்த 5 பார்ட் தான் எதுக்கு ஈக்குவல்? இங்க கொடுத்துருக்க சராசரிக்கு ஈக்குவல். அப்ப 5 பார்ட்ங்கிறது 25. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க ரேஷியோல எது வந்து பெரிய நம்பரா இருக்கோ அதுதான் என்னோட லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப ரேஷியோல பெருசு 6 தான் பெருசு. அப்ப 6 பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சோ கொடுத்திருக்க ரேஷியோக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே ரேஷியோக்கு கண்டுபிடிக்கும். சம்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஜஸ்ட் இதை ஆட் பண்ணுங்க. ப்ராடக்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே சரி. சோ அப்ப என்னது 5 னா 25. அப்ப 6 பார்ட் எவ்வளவு? இதை கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது 5 டைம்ஸ். அப்ப 5 into 6 எவ்வளவு வரும்? 13 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அப்படி இல்லையா, ரேஷியோவை பார்த்தது எக்ஸ்ன்னு ஒண்ணு உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும்? 4x into 5x into 6x divided by 3 equal to 25 வரும். திருப்பி அகைன் நீங்க இதை தான் ஆட் பண்ண போறீங்க. 15x by 3 equal to 25. இதை கேன்சல் பண்ணாம இது 1 டைம், இது 5 டைம். 5x இதை கேன்சல் பண்ணாம இது 1 டைம் 5 டைம். இப்போ எக்ஸோட வேல்யூ 5 கிடைச்சிச்சு. அதை தான் நான் இந்த எக்ஸ் எல்லாம் போடாம டைரக்டா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ பெரிய நம்பருங்கிறப்ப 6x தானே பெரிய நம்பர். அப்ப 6 into 5 13 கிடைக்கும். அதை தான் நான் ஷார்ட்டாவே போட்டுட்டேன். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. find the smallest square number which is divisible by each of the numbers 6, 9 and 15. 6, 9 மற்றும் 15 வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்மாலஸ்ட் இந்த மாதிரி கேட்டுட்டாலே இந்த மாதிரி நிறைய நம்பரால டிவைட் ஆகுறது அந்த மாதிரி வந்துட்டாலே உங்களுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 6, 9, 15 எல்சிஎம் எடுத்தா 3 போடலாமா? 2 3s are 6, 3 3s are 9, 5 3s are 15. அகைன் 2 போட்டோம்னா 1 3 5 கிடைக்கும். அகைன் 3 போட்டீங்கன்னா 1 1 5. திருப்பி அகைன் 5 போட்டீங்கன்னா 1 1 1 கிடைக்கும். அப்ப என்னோட எல்சிஎம் என்ன? எல்சிஎம் வந்து 3 into 2 into 3 into 5. ஸோ அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய வர்க்க எண்ணு கூட கேட்டிருக்காங்க. வர்க்க எண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர். இப்ப சப்போஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது. ஸ்மாலஸ்ட் நம்பர்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சஃபிஷியன்ட். பட் இங்க ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்துருக்கனால நம்ம இதை ஸ்கொயர் வர்ற மாதிரி எழுதணும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வருது? 3 into 3 9, 9 into 10 எனக்கு 19 கிடைக்குது. ஸோ அப்ப 19 இருக்கு. இப்ப இதை நான் ஸ்கொயர் நம்பரா மாத்தணும். இதை ஸ்கொயர் நம்பரா எப்படி மாத்தலாம்னு பாருங்க. ஸோ ஆல்ரெடி இங்க 3 3 3 into 3 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே. இது 3 ஸ்கொயர்னு இருக்கு. இன்டூ 2 into 5 இருக்கு. இப்ப இதையும் நான் ஸ்கொயரா மாத்தணும்னா என்ன பண்ணும்? ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு 5 மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 2 into 5 போடும். ஏன்னா ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா அதை டிவைட் பண்ணாதான் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப 2 5 அப்படின்னா இங்கேயும் நான் 2 5 போடும். இப்ப இங்க மேல பாருங்க, இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கா? 3 ஸ்கொயர். அதே போல இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, 5 இருக்கு. அப்ப என்ன பண்றீங்கன்னா இப்ப இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணும்? எல்சிஎமும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகணும்னா என்ன பண்ணும்? இங்க எந்த நம்பரை நான் எக்ஸ்ட்ராவா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அதை எல்சிஎம் கூட மல்டிப்ளை பண்ணும். இந்த 2 5 மல்டிப்ளை பண்ண போறேன். இங்க என்ன பண்ணிருக்கேனோ அதே வேல்யூவை இங்கேயும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஆர்எல்ஸ் எல்சிஎம் எனக்கு 19 இருக்கா? அந்த 90 கூட இந்த சைடு நம்ம இங்க டிவைட் பண்ணிருக்கேன்னா இந்த வேல்யூவை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 90 into 2 into 5 இதான் எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்ப இது என்ன வருது? 900 கிடைக்குது. இந்த நம்பர் தான் இந்த நம்பர்ஸால எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 900. இதே சப்போஸ் கியூப்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் கியூப் நம்பர்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்க வேல்யூவை பெர்ஃபெக்ட் கியூப் வர்ற மாதிரி மாத்தணும். என்ன பண்ணும்? 3 into 3 into 2 into 5 இருக்கா? ஸோ அப்ப என்ன பண்ணும்? இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணும், இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணும், இன்னொரு 5 இன்னொரு 5 மல்டிப்ளை பண்ணும். அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? 90 into 3 into 4 into 25 இதை மல்டிப்ளை பண்ணா இதான் என்னோட பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர்னு இருக்கும். கியூப்னு கேட்டா இங்க ஸ்கொயர்னு கேட்டனால இந்த நம்பர்ஸை நான் ஸ்கொயரா மாத்திக்கிட்டேன். அதே கியூப்னா கியூபா மாத்தணும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. A geometric series consists of even number of terms. The sum of all terms is 3 times the sum of all terms. Find the common ratio. ஒரு பெருக்க தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கா எனில் பொது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா?
ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஏ ஜெனரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா அப் டு ஏஆர் பவர் என்னன்னு இருக்கும். ஆக்சுவலா இது எப்படிப்பா வருது? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட ஒரு காமன் டேர்ம் மல்டிப்ளை ஆயிட்டே போகுது. அதான் காமன் ரேஷியோ, பொது விகிதம். அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையேயான விகிதம் வந்து சமமா இருக்கு அப்படின்னா அதான் பெருக்கத்தோட வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். இங்க வந்து ஆறுங்கிறதா காமன் ரேஷியோ, அது காமனா ஒவ்வொன்று கூடயும் மல்டிப்ளை ஆயிட்டே போகுது. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம், அப் டு nth டேர்ம் வரைக்கும் இருக்கு. ஓகே, சோ அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட்னா அங்க ஆறு இல்ல, செகண்ட்னா r பவர் 1ன்னு இருக்கு, தேர்ட்னா இங்க 2ன்னு இருக்கு, ஃபோர்னா இங்க 3ன்னு இருக்கு, என்னன்னா இங்க மேல என்னன்னு இருக்கு. ஓகே சார், n-1ன்னு ஒரு ஏஆர் பவர் n-1. ஸோ அப்ப எந்த டேர்ம் எடுக்கிறோமோ அந்த டேர்மை விட ஒன்று கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து n வந்து அப் டு n டேர்ம்னு எடுத்துக்கலாம். பட் இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க? கன்சிஸ்ட் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்னன்னு எடுத்துக்குவேன்? 2n எடுத்துக்குவேன். ஏன்னா இது இங்க ஆட் நம்பரா இருக்குமா ஈவன் நம்பரா இருக்குமான்னு தெரியாது n எனக்கு. ஸோ அதே இப்ப நான் அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அந்த n வந்து என்னவாதான் இருக்கும்? ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் நான் இங்க வந்து 2 மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, n ஈக்குவல் டு 2n நான் ஏன் எடுத்திருக்கேன்? இங்க n வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் சப்போஸ் நான் இங்க அப் டு n டேர்ம்ஸ் எடுத்தேன்னா என்ன ஆடா ஈவனான்னு தெரியாது. ஆனா அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அது எனக்கு ஈவன் டேர்மா தான் இருக்கும். சரி, இப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஏஆர் பவர் 2n-ன்னு வரும். ஸோ அப்ப இரட்டைப்படை என்ன வரும்? ஏஆர் பவர் 2 அப் டு ஏஆர் பவர் 2n-1. எதனால 2n-1 எடுத்திருக்கோம்? n ஈக்குவல் டு 2n எடுத்தனால இங்க 2n-1 எடுத்திருக்கோம். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் 3 times the sum of odd terms. ஓகே, சோ ஈவன் நம்பரோட சம் எடுத்தோம்னா அது 3 times of sum of odd terms. சோ அப்ப என்ன அர்த்தம்னா a plus ar plus ar square up to ar power 2n-1. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? 3 times of sum of odd terms. Odd termsனா என்ன? இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், சாரி இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், இது அப் டு nth டேர்ம். n வந்து 2n கொடுத்துருக்கோம். அப்ப n வந்து 2n எடுத்திருக்கோம்னா ஆட் டேர்ம் என்னவா இருந்திருக்கணும்? 2n-1 இருந்திருக்கணுமா? ஏன்னா எப்பவுமே லாஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்? இருக்கிறத விட ஒண்ணு கம்மியா எடுப்போம்னு பார்த்தோம். இங்க லாஸ்ட் டேர்ம் 2n, இங்க 2n-1ன்னு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி டேர்ம் தானே கண்டிப்பா ஆட் நம்பர். இது ஈவன் நம்பர்னா இதுக்கு முன்னாடி உள்ளது தானே ஆட் நம்பரா இருந்திருக்கும். அப்ப என்ன வருங்க? சோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அப்படியே இது கண்டினியூ ஆகும். அப்ப ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் எடுக்கணுமா? ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் பவர் 4 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா ஏஆர் பவர் என்ன வரணும்? ஏஆர் 2n-1ங்கிறது ஈவன் நம்பர். ஆட் நம்பர்னா அதுக்கு முன்னாடி உள்ளதா இருக்கணும். அப்ப கண்டிப்பா இதை விட ஒண்ணு மைனஸ் பண்ணி எழுதணும். அப்ப ஏஆர் 2n-2. இதுதான் ஆக்சுவலா இதோட ஃபார்முலா. ஓகே, இதுதான் இங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் என்ன வரும் எனக்கு? இப்போ சம் ஆஃப் ஜியோமெட்ரிக் சீரிஸ் உடைய சம் என்ன பார்த்தோம்? சம் இஸ் ஈக்குவல் டு a இன்டு r பவர் n-1 டிவைடட் பை r-1. இதான் ஆக்சுவலா ஃபார்முலா. ஸோ இங்க வந்து என்னது? ஈவன் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னோட வேல்யூ 2n எடுத்து. ஸோ இப்போ ஆட் டேர்ம்ஸ்க்கு n வந்து எவ்வளவா இருந்திருக்கும்? n ஈக்குவல் டு என்னன்னு எடுப்போம்? என்னன்னு தானே எடுப்போம். ஸோ n ஈக்குவல் டு எதனால இங்க என்னன்னு எடுக்கிறோம்? ஏன்னா சோ பாதி ஒரு டேர்ம் இருக்குன்னா அதுல பாதி ஆட் டேர்ம்ஸா இருக்கும், பாதி ஈவன் டேர்ம்ஸா இருக்கும். அப்படிதானே? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இப்ப மொத்தம் 16 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல வந்து என்னவா இருக்கும்? 8 டேர்ம்ஸ் கண்டிப்பா ஆட் டேர்மா இருக்கு, 8 டேர்ம் ஈவன் டேர்ம்ஸா இருக்கும். அதனாலதான் இங்க 2n எடுத்தோம்னா இங்க n ஈக்குவல் டு என்னன்னு எடுக்கிறோம். சரியா? சரி, இப்போ இப்ப பாருங்க, இங்க r என்ன? r ஈக்குவல் டு rன்னு தான் வரும். இங்க r ஈக்குவல் டு என்ன வரும்? rனா காமன் ரேஷியோ, அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையேயான விகிதம். இங்க பாருங்க, இதை டிவைட் பண்ணா என்ன வரும்? ar ஸ்கொயர் டிவைடட் பை a ன்னு வரும். அப்ப r ஓட வேல்யூ இங்க
ஆர் ஸ்கொயர்னு எடுக்கணும். இது மட்டும் தான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த ஃபார்முலால. ஸோ அப்போ ஈவன் டேர்ம்ஸ்க்கு என்ன வரும்? a இன்டூ r பவர் 2n மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் சம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 டைம்ஸ் இன்டூ a இன்டூ rக்கு பதிலாக r ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும் ஹோல் பவர் n மைனஸ் 1 divided by r square minus 1. ஏன் இங்க r square போடுறோம்னு தெரியுதுல, இங்க காமன் ரேஷியோ வேரி ஆயிருக்கு, அதனாலதான். ஸோ அப்ப இங்க என்ன ஒரு இப்போ இந்த a கேன்சல் ஆயிடும். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த r பவர் 2n மைனஸ் 1 இந்த r பவர் 2n மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்கு எனக்கு 1 by r minus 1 equal to 3 divided by r square minus 1 இருக்கு. இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 1 by r minus 1 equal to 3 divided by r plus 1 into r minus 1 வரும். ஏன்னா a square minus b square ஃபார்ம்ல வரும். ஸோ a plus b into a minus b. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த r minus 1 இந்த r minus 1 கேன்சல் ஆயிடும். அப்ப 1 equal to 3 divided by r plus 1 இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எனக்கு r plus 1 equal to 3 வரும். r equal to 3 minus 1 போட்டோம்னா 2 கிடைக்கும். அப்ப என்னோட காமன் ரேஷியோ எவ்வளோ? 2 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? கிளியரா? ஸோ காமன் ரேஷியோ இஸ் 2. ஓகே, இந்த சம்க்கான ஆன்சர் இது. இதே சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்க 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, இதே 6 மடங்குன்னு கொடுக்கலாம், 8 மடங்குன்னு கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 11th சமச்சீர் புக்ல இதெல்லாம் ஆன்சர் இருக்கு. ஓகே, how many terms of the arithmetic series 24 plus 21 plus 18 plus 15 be taken continuously so that their sum is minus 351 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினா மைனஸ் 351 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னப்பா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஃபார்முலா சம் ஆஃப் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு 2a plus n minus 1 இன்ட்டு d. இதான் ஃபார்முலா. சம் ஆஃப் அரித்மெட்டிக் சீரீஸ்ல ஃபார்முலா. சப்போஸ் எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இப்ப சம் கொடுத்துட்டாங்க, மைனஸ் 351 கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப n டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 24 பிளஸ் n minus 1 into d வந்து எவ்வளவு கிடைக்குது? dங்கிறது இங்க காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். ஏங்கிறது முதல் டேர்ம், என்னங்கிறது மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு, dங்கிறது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். அப்ப 21 minus 24ங்கிறப்ப என்ன கிடைக்கும்? minus 3 கிடைக்குது என்னோட d-யோட வேல்யூ. அப்ப d-க்கு பதிலா minus 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப இதை சால்வ் பண்ண என்ன வரும் எனக்கு? minus 351 into 2 equal to n into 24 into 2 எவ்வளவு வரும் எனக்கு? 24 into 2 48 plus இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம், minus 3n minus plus 3 கிடைக்கும். ஓகேவா? 351 into 2ங்கிறப்ப எவ்வளவு கிடைக்கும்? 350 அப்படிங்கிறப்ப எனக்கு 700 கிடைக்கும். அப்ப 702 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்ப minus 702 equal to 48n minus 3n square plus 3n இருக்கு. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இப்போ n ஸ்கொயரை இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? 3n ஸ்கொயர். இதை ஆட் பண்ணோம்னா எனக்கு 51n கிடைக்கும். ஸோ மைனஸ் 51n. ஸோ இங்கே வந்து மைனஸ் 702 வரும், which is equal to 0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் எனக்கு? ஸோ இது எல்லாத்தையுமே 3ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? 3ஆல டிவைட் பண்ணோம்னா n ஸ்கொயர் மைனஸ் 17n மைனஸ் 2 3 4ன்னு கிடைக்கும், which is equal to 0ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணும்? எனக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப ஏதோ 2 டேர்ம் இருக்கு, அந்த 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணா எனக்கு மைனஸ் 234 கிடைக்குது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் 17 கிடைக்குது. அந்த 2 டேர்ம் என்னன்னு நான் பார்க்க போறேன். ஸோ 2 டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n minus 26 into n plus 9 கிடைக்கும். ஸோ அப்ப 26ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு மைனஸ் 234 கிடைக்கும். அதே மைனஸ் 26ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணா எனக்கு மைனஸ் 17 கிடைக்கும். அப்ப என்னோட வேல்யூ இதுல எதெல்லாம் பாசிபிள்? 26ம் மைனஸ் 9 வரும். எப்பவுமே n வந்து நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்ப என்னோட வேல்யூ 26 தான் இது. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க போடலாம் ஆர்எல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா
இல்லைன்னா அசம்ஷன் மெத்தட்லையும் போடல, நீங்களாவே என்ன வந்து ஒரு வேல்யூவா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருந்து ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணிட்டு அந்த எண் படி நீங்க இங்க போட்டு பார்த்தும் நீங்க இந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கலாம். அசம்ஷன் மெத்தடும் நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸ் பெருசா இருக்கறனால கொஞ்சம் அதனாலதான் ஆக்சுவல் ஃபார்முலா மெத்தட்லயே போட்டு காமிச்சிட்டேன். அசம்ஷன் மெத்தடும் நான் ஒரு வீடியோல நடத்தியிருக்கேன். ஓகேவா? The mean of the data is 12, x 28 is 18. Find the value of x. இந்த தரவுகளுடைய சராசரி 18 எனில் x ஓட மதிப்பு கேட்கிறார். சராசரினா என்ன பண்ணுவோம், கொடுத்திருக்க வேல்யூவை ஆட் பண்ணி அதை மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அந்த டேர்ம்ஸால டிவைட் பண்ணா அதான் சராசரி. இங்க இருக்க டேர்ம்ஸ்ல என்னென்ன 12 plus x plus 28. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு 3 டேர்ம்ஸ் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு அதான் என்ன கொடுத்துருக்காங்க 18 கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆவரேஜ் மீன்னாலும் சரி ஆவரேஜ்னாலும் சேம் தான். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை என். சம்ங்கிறது கொடுத்துருக்கதை ஆட் பண்ணிக்கோ, என்னங்கிறது மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்ப ஆட் பண்ண என்ன வருது 28 plus 12 அப்படிங்கிறப்ப 40 plus x is equal to 18 into 3 அப்படிங்கிறப்ப என்ன வரும் எனக்கு 54ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன 54 minus 40 அப்படிங்கிறப்ப 14ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. A clock is set at 7 AM. If the clock slows down 2 minutes every hour, find the time taken by the clock at 6 PM. முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ 7 o'clock செட் பண்ணிருக்காங்கப்பா. 7 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்ம டைம் பார்க்கணும். 7 AM இருந்து 6 PM வரைக்கும் டைம் பார்த்தா இன்பிட்வீன்ல மொத்தம் எத்தனை மணி நேரம் இருக்கு? 7 மணியே விட்டுருங்க. 7 மணிக்கு அப்புறம் 8 மணில இருந்து 6னா எவ்வளவு இருக்கு? 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, 11 o'clock, 12 o'clock. அதுக்கப்புறம் ஒரு 6 hours. அப்ப எவ்வளவு இருக்கு? 6 plus 5ங்கிறப்ப எனக்கு மொத்தம் 11 hours டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும்னா அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தா எவ்வளவு இருக்கு? 11 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்ப ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எனக்கு என்ன ஆகுதான்? 2 நிமிஷம் தாமதம் ஆகுதான். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் தாமதம் ஆனா மொத்தமா தாமதம் ஆகக்கூடிய டைம் எவ்வளவு நேரம் ஸ்லோவா இருக்கும்? 11 into 2ங்கிறப்ப 22 minutes அது வந்து ஸ்லோவா இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமா 7 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 22 நிமிஷம் அந்த கிளாக் வந்து ஸ்லோவா இருக்கும். அப்ப 6 மணிக்கு அது என்ன டைம் காமிக்கும்? ஸோ 6 மணில இருந்து 22 நிமிஷத்தை குறைச்சிட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 5 o'clock. தென் வந்து பாத்தீங்கன்னா 38 minutesன்னு வரும். 60 minutes 1 hourனா 60 minutes. 60 minutesல இருந்து 22 minutes போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 60ல இருந்து 22 போயிடுச்சுன்னா 38ன்னு கிடைக்கும். அதான் இங்க போட்டுக்க 38. ஸோ அப்ப 1 மணி நேரத்துக்கு குறையுது, டைம் குறையுது. அதனாலதான் 6 o'clockனப்ப 5 o'clockன்னு எடுத்துக்கப்ப 5 hours 38 minutesன்னு காட்டும். ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is 25% of 30% of 400ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 25% of 30% of 400 எவ்வளோ? ஸோ நம்ம டைரக்டாவே போடலாம். ஒரு நம்பரோட 30% என்ன? 10%னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். 30%னா அதோட 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 10னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 40. 30%னா 10 into 3 தானே 30%. அப்ப 40 into 3ங்கிறப்ப 120 கிடைக்கும். ஸோ அப்ப 25% of 120னா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நம்பரோட 25% கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை ஜஸ்ட் 4ஆல டிவைட் பண்ணா கிடைக்கும். இதை 4ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 13 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இல்லைன்னா நீங்க 25/100 into 30/100 into 400/100 இப்படியும் சால்வ் பண்ணலாம். சரி, 400/100 இல்ல 400 தான். ஸோ இது கேன்சல் ஆயிடும். இதை கேன்சல் பண்ணா இது 1 time, இது 4 timeன்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணா இது 4, இது 1. ஸோ அப்போ ஆப்ஷன் 30 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் 3a equal to 5b equal to 6c, then a is to b is to c என்னன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டா நீங்க a/b எழுதி b/c கண்டுபிடிச்சு அப்புறம் a is to b is to c எல்லாம் கண்டுபிடிக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிள். இங்க இந்த டேர்ம் இருக்கா, இந்த டேர்மை விட்டுட்டு
ரிமைனிங் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ரிமைனிங் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 × 6 30. இந்த ஏபிசிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, நான் வேல்யூஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அதை விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 விட்டுட்டு 5 6 மல்டிப்ளை பண்ணோம்னா 13 கிடைக்கும். இஸ்டு வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ 5 எடுக்கிறோம்னா 5 விட்டுட்டு 3 6 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும்? 6 3s 18 கிடைக்கும். இஸ்டு அடுத்து 6 எடுக்கிறோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5 3s 15. இதுதான் என்னோட இது. எப்பவுமே ரேஷியோங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதை எவ்வளவு தூரம் டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். காமன் டேர்ம்ஸால டிவைட் பண்ணி. அப்ப இது எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகுமா? அப்ப என்ன ஒரு 10:6:5 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சா? ரொம்ப சிம்பிளா போட்டலாம். எல்சிஎம் எடுக்கிறத பதிலா நம்ம என்ன பண்றோம்? எந்த டேர்ம் எடுக்குமோ அதை மறைச்சிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கோம். ஓகேவா? Next பாருங்க, find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is a perfect square. எந்த மிகச்சிறிய எண்ணால் 10,985 வகுத்த ஈவு ஆனது ஒரு முழு வர்க்க எண்ணாகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ அப்ப என்ன பண்ணணும்னா இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. 10,985 உடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்? இதை ஃபேக்டர்ஸை ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க. எல்சிஎம் மாதிரி தான். இந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா இது எதால டிவைட் ஆகும்? 5ஆல போடலாமா? ஏன்னா 5ல இந்த நம்பர் முடிஞ்சிருக்கு. ஸோ 5ல இருந்து எடுத்துக்கோ. இப்போ இது 2 times 1 time 9 times 7 வரும். ஸோ அகைன் இது எதால போடலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 13ஆல டிவைட் ஆகும். 13ஆல போட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 time வரும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. 89 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 times வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 11 இருக்கும். ஸோ அப்போ 117னா 9 times வரும். ஸோ அகைன் இது 13ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்போ 13 times கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இந்த நம்பரை ஒரு நம்பரால டிவைட் பண்ண போறோம். அந்த டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் இருக்காங்க. அப்ப இதோட கோஷன்ட்ல எழுதலாமா? 5 × 13 சாரி இதோட ஃபேக்டர்ஸ் 5 × 13 × 30. ஸோ இதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். ஸோ அப்ப இப்ப பாருங்க, எனக்கு நம்பரை நான் டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடிய ஈவு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணுமா? அப்ப பாருங்க, இங்க ஸ்கொயர்னா என்னவா இருக்கு? 13 × 13 ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே. அப்ப எனக்கு ஈவு ஸ்கொயர் நம்பரா இருக்குன்னா ரிமைனிங் டேர்ம்ஸால அதை டிவைட் பண்ணாதான் எனக்கு கோஷன்ட் வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ எனக்கு என்னன்னா 10,985 இருக்கு. இந்த நம்பரை நான் டிவைட் பண்ண போறேன். ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய கோஷன்ட் வந்து என்னவா இருக்கணுமா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு நம்பரால நான் இதை டிவைட் பண்ணனா எனக்கு 169 நீங்க ஆன்சர் கிடைக்கும். 65ஆல இதை 65ஆல வேணா டிவைட் பண்ணி பாருங்க. 65ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈவு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருந்திருக்கும்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்திருக்கும். இதை 65ஆல டிவைட் பண்ணோம்னா 5ஆல டிவைட் பண்ணுங்க 13 வரும். தென் வந்து என்னவா இருக்கும்? எனக்கு இங்க வந்து 2197 கிடைக்கும். இது அகைன் 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 169 கிடைக்கும். 169 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே. அதுதான் இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஸ்கொயர் நம்பரை விட்டுருங்க. ஸ்கொயர் நம்பர் இருக்கிறத விட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் ஆக்சுவலா அந்த வேல்யூ டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ. அப்ப 13 × 5ங்கிறப்ப 65ங்கிறது தான் அதோட வேல்யூ. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, calculate the compound interest on 5,000 for 1.5 years at 4% per annum, interest being compounded half yearly. அசல் ரூபாய் 5,000க்கு 4% ஆண்டு வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாப்போமா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 5,000. ஸோ ஆர் வந்து 4%. என் வந்து இங்க 1.5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு தடவை கால்குலேட் ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்களா? அப்ப ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் எனக்கு வந்து என்ன பண்றாங்க? இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்கும்? 3 6 months இருக்கும். 3 6 months வந்துட்டு இருக்கும் 1.5 வருஷத்துல. அப்ப இந்த இடத்துல நான் என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறேன்னா n = 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இயர்ஸ்னு இல்லாம n = 3 6 months எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்காங்க. அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணும்? ஒரு வருஷத்துக்கு 4%னா 6 மாசத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 4/2ன்னு கிடைக்கும். அப்ப 2% தான் இன்ட்ரெஸ்ட்.
புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த மாதிரி half yearly once அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், என்ன வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதை அத்தனை 6 monthsக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 6 டிவைட் பண்ணிக்கணும். ஹாஃப் இயர்லினா 2 டிவைட் பண்ணணும். அதே குவார்டர்லி அப்படின்னா 4 டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம as usual பண்ணது 2-1 மெத்தட் 3-3-1 மெத்தட்லயே போட்டுக்கலாம். இப்போ 5000 இருக்கா. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 2%. ஸோ 5000க்கு 2% எவ்வளோ வரும், 2/100 போட்டால் இது கேன்சல் ஆகிடும். 50 into 2னா 100ன்னு கிடைக்கும். ஸோ அகைன் 2% போடுங்க. எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை டைம் நீங்கள் வந்து போடணும். ஸோ அகைன் 2%னா என்ன வரும், எனக்கு 2ன்னு கிடைக்கும். தென் அகைன் ஒரு 2% போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 2 into 2/100 அப்படிங்கிறப்ப 0.04ன்னு கிடைக்கும். ஸோ into 3 into 3 into 1ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. என்ன வரும், எனக்கு 300 6 0.04. இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க, அதான் உங்களுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 300 plus 6னா 306.04. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், 306.04. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. In what time will 5600 amount to 6720 at 6% per annum கொடுத்திருக்காங்க. ரூபாய் 5600 ஆனது 6% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 உயரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணலைன்னா நீங்க அதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னே எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, இது பிரின்சிபல், இது அமௌண்ட். ஸோ அப்ப இது என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவா இருக்கும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப 6720 மைனஸ் 5600 அப்படிங்கிறப்ப எவ்வளவு கிடைக்கும், எனக்கு 1120 கிடைக்கும். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப பிரின்சிபல் 5600 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year அப்படின்னா என்ன அர்த்தம், 6% of 5600. அப்ப எவ்வளவு ஒரு 56 into 6 அப்படிங்கிறப்ப எவ்வளவு ஒரு எனக்கு 36, ரிமைனிங் 3 33, 336 கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு 336 ரூபாய்னா 1 இயருக்கு 336 எத்தனை வருஷத்துல எனக்கு அது 1120 மாறி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ பாப்போமா என்ன வரும் எனக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 times போடலாமா, 112 into 3ன்னு போட்டோம்னா 336ன்னு கிடைக்கும். அப்ப இது 10 times வரும். அப்ப 10/3 அப்படின்னு போட்டோம்னா 3 1/3 இயர்ஸ்ன்னு கிடைக்கும். அதாவது 10 divided by 3 அப்படின்னு போடுறப்ப 3 times 9. ஸோ 10/3ன்னா என்ன வரும், ஸோ இது 3 times வரும். 3 3s 9, ரிமைனிங் 1 இருக்காதா, 3 1/3 இயர்ஸ்ன்னு எழுதிருக்கேன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இல்ல நீங்க PNR/100ல போட்டு நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க எவ்வளவு கிடைச்சிருக்க, 1120 ரூபாய் ஈக்குவல் டு PNR/100ன்னு போட்டு நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. The America's famous Golden Gate Bridge is 6480 feet long with 756 feet tall towers. A model of this bridge in proportion to the original bridge exhibited in the fair is 60 feet long with dash feet tall towerன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் மாதிரி உண்மை பாலத்திற்கு விகித சமமாக உள்ளதாம். நீளம் 60 அடி மற்றும் உயரம் டேஸ் அடின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, லென்த்தும் எவ்வளவு ஹைட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அப்ப இது என்னவா இருக்காங்க, இதுதான் ஒரிஜினல். ஸோ அதுக்கு ப்ரொபோர்ஷனா ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அப்ப 6480 is to 756 லென்த்தையும் ஹைட்டையும் எடுத்துட்டு இது வந்து ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க. இன் ப்ரொபோர்ஷன் விகித சமம்னு கொடுத்துட்டாங்க. இஸ் டு என்னது 60 feet is to x. தெரியாது எனக்கு, அந்த ஹைட் தான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க. அப்ப இது எப்படி எழுதலாம், 6480 divided by 756 equal to 60/x. அப்படியே நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன, இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதை கேன்சல் பண்ணா இது 1 time 0 times 8 timesல கிடைக்கும். அகைன் இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், 9ஆல சால்வ் பண்ணலாமா, அப்போ 1 time 2 times வரும். இங்க சால்வ் பண்ணோம்னா 8 time then 4ன்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா இது 1 time 7 timesன்னு கிடைக்கும். அப்ப எவ்வளவு ஃபீட், 7 feetல இருக்கும். அதோட ஹைட் எவ்வளவு, 7 feet. இங்க ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டனால அப்படியே நான் விகித சமமா எழுதிட்டேன். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, find the least number that is divisible by the first
10 நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்க்குள்ள எல்சிஎம் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, லீஸ்ட் நம்பர்னு கொடுத்துட்டா நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுப்போமா? ஸோ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 2 ஆல் எடுப்போமா? அப்போ 1 2 3 அகைன் 2 இருக்கு, 5 3 டைம்ஸ் 7 4 டைம்ஸ் 9 5 டைம்ஸ் வரும். அகைன் என்ன பண்ணலாம்? 2 ஆல போடலாமா? அப்ப என்ன ஒரு 1 1 3 1 தென் 5 இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு, 7 இருக்கு, 2 டைம்ஸ் வரும், தென் வந்து பாத்தீங்கன்னா 9 5 வரும். தென் எதால போடலாம்? 3 ஆல போடலாமா? 1 1 1 1 5 1 7 2 3 டைம்ஸ் தென் 5 வரும். தென் அகைன் 5 ஆல போடலாமா? 5. அப்போ 1 1 1 1 1 1 தென் 7 2 3 1 வரும். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதான் என்னோட ஆன்சர். மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 2 4 4 into 3 12. அடுத்து இந்த 5 இருக்கட்டும், இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 10. அப்ப 10 அப்படியே இருக்கட்டும், ரிமைண்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 3s are 21. 21 into 12 எவ்வளவு வரும்? 2 4 5 2. ஸோ 252 வருது. 252 into 10 அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி 2520 தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் மட்டும் எடுத்துக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 0 and 6 கேட்டிருக்காங்க. ஸோ HCF 0 மற்றும் 6 மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ HCF என்ன? ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர் தான் HCF அப்படிங்கும். 0க்கு என்னால ஏதாவது காமன் ஃபேக்டர் எடுக்க முடியுமா? முடியாதுல. அப்ப இந்த என்னது? அன்டிஃபைன்ட், வரையறுக்க முடியாது. ஏன்னா 0க்கு என்னால ஃபேக்டர்ஸே எடுக்க முடியாது. அதனால அன்டிஃபைன்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, the population of a village increases by 5% annually. If the present population is 50,500, what will be its population after 2 years? ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுவோமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய அப்ளிகேஷன் சம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? வருஷத்துக்கு வருஷம் அதிகரிக்கும். அதே தான் இங்கே இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு வட்டி போடுவோம். அதே தான் இங்கே மக்கள் தொகை இருக்கு, அதுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு அப்புறம் டோட்டல் மக்கள் தொகைக்கு தான் திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லான்னு சொல்லுவோம். அப்போ நம்ம 2-1 மெத்தட்லேயே போட்டலாமா? ஏன்னா இங்கே 2 years தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 2-1 மெத்தட்லேயே போட்டலாம். அப்போ 50,500. ஸோ அதுக்கு 5%னா எவ்வளோ? ஸோ ஒரு நம்பருடைய 5% கண்டுபிடிக்கணும், 10% கண்டுபிடிச்சு 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப 10%னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம், அதை 2 ஆல டிவைட் பண்ணும். ஸோ 2 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 2 2s are 4 5 2 2525 கிடைக்கும். அகைன் 5% இருக்கும். 10%னா என்ன பண்ணுவோம்? ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம், அதை 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 5%. அப்ப 1 2 ரிமைனிங் 1 6 ரிமைனிங் 2 தென் வந்து பார்த்தீங்கன்னா 5 126.25. ஸோ அப்போ என்ன ஒரு இது 1 டைம், இது சாரி இது 2 டைம்ஸ், இது 1 டைம். அப்போ என்ன ஒரு 2525 into 2 அப்படிங்கிறப்ப 5015 கிடைக்கும். இன்ட்டு இங்கே வந்து 126.25 கிடைக்கும். இந்த 0.25 நமக்கு விட்டலாம். 0.5க்கு மேல இருந்தா 1 ஆட் பண்ணும். 0.25ங்கிறதால அதை அப்படியே நம்ம ஒமிட் பண்ணலாம். இப்போ இதை ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 500176 கிடைக்கும். 5176 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த 50,500 கூட இந்த 5576 ஆட் பண்ண போறோம். ஸோ 6 7 6 5 5. இப்போ 55,676 ஆன்சர். இல்ல இந்த தான் வச்சு சொல்லலாம். யூனிட் டிஜிட் எனக்கு 6ல முடிஞ்சிருக்கு. அப்ப இங்க ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணுதான் 6ல முடிஞ்ச யூனிட் டிஜிட் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். இதை நீங்க ஆட் பண்ணி கூட பார்க்க வேண்டியது இல்லை. ஓகே, லாஸ்ட் சம் சிம்பிளிஃபை, சுருக்குக கொடுத்துருக்காங்க. 20 plus bracket 8 into 2 plus bracket 6 into 3 minus 10 divided by 5. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி அப்ளை பண்ணும். ஸோ போர்ட் மாஸ்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணும். பிராக்கெட்டை சால்வ் பண்ணலாம். 20 plus 8 into 2 plus இங்க பிராக்கெட்டை சால்வ் பண்ணா என்ன வருது? 6 3s are 18 minus
10 divided by 5ங்கிறப்ப என்ன வரும் 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு 20 plus 8 into 2 plus 18 minus 2 அப்படிங்கிறப்ப 16ன்னு கிடைக்கும். தென் அகைன் 2 plus 8 into 2 16 plus 16 அப்படிங்கிறப்ப எனக்கு 32 32 plus 2 அப்படிங்கிறப்ப 34ன்னு கிடைக்கும். ஸோ சாரி இங்கே 20 இருக்குல்ல, ஸோ 20 அப்போ 20 plus 32ங்கிறப்ப ஆப்ஷன் டி 52 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருந்தா 25 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல கேட்டிருந்தா 25 கொஸ்டின்ஸ் நம்ம ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.